நேற்று நைட்டு வியானா திடீர்னு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஹவுஸ்மேட்டாக மாறிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காரு, ஜெயிலுக்குள்ளே போகணும். அதை வந்து இவங்க மதிக்கலை. என்னை வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து ஃபஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணாங்க. நான் வந்து அதுக்கு இது இல்லை தான், இருந்தாலும் நான் பிக் பாஸோட ரூலை மதித்து உள்ளே போனேன் அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எனக்கு என்ன கொஸ்டின்னா, இவங்க எல்லாருக்கும் வந்து வைல்ட் கார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தைரியம் வந்து எல்லாருமே வந்து பிக் பாஸ் போட்ட ரூலை மதிக்கணும் அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. இவங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் எங்கே போனாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. வைல்ட் கார்ட்ஸை கேள்வி கேட்கலாம். ஏன்னா வைல்ட் கார்ட்ஸ் வந்து அவங்க தப்பாக இருந்தாலும் கடிச்சு கொதற மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் பண்ண அந்த அட்டூழியங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு இவங்க யாருக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து நடக்காது, அங்கே வந்து எந்த பருப்பும் வேகாது. அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கடிச்சு கொதறிடுவாங்கன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ வியானா வந்து போன வாரம் கூட தர்பீஸ் வந்து அவர் வந்து நான் வந்து ராஜா ரோலில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அப்புறம் இவங்க சாண்ட்ரா இங்கேருந்து அங்கே மாறி போயிருப்பாங்க, வேறு எஃப்ஜே மாறி போயிருப்பார். அப்போ பிக் பாஸ் கொடுத்துருக்கிற டீமை விட்டு நீங்கள் மாறி போகக்கூடாதுன்னு வியானா எதுவுமே கேட்கல. ஆனால் இப்போ வந்து ரெஸ்பான்சிபிளாக மாறி கேட்குறாங்க. ஸோ இது வந்து தப்பு, ரூல் போட்டிருக்காங்க, நீங்கள் போய் தான் ஆகணும். அப்போ திவ்யா சொல்கிறாங்க, எனக்கு தலைவலிக்குது, உங்களுக்கு யாருக்காவது பேசணும்னா தள்ளி போய் பேசுங்க, அக்கா ப்ளீஸ் தள்ளி போய் பேசுங்கன்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இவங்க யாருக்கிட்டே பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே திவ்யா வியானா சொல்கிறாங்க, எனக்கு வந்து இங்கே தான் தோணுது, அதனால தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா கிட்ட நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே ஒரு 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 கன்சர்னோ ஒரு ஹியூமனிட்டியோ சுத்தமாக அந்த டைமில் இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, பிடிக்கலைன்னா கொஞ்சம் தள்ளி போய் கூட கத்தலாம், ஆனால் வந்து வேணும்னு அங்கே இருந்து தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னென்னா சவுண்டு ரைஸ் பண்ணி பேச மாட்டாங்க. அதை சாஃப்டாக பேசுகிறனால அவங்க பண்ணுற தப்புகள் வெளியே தெரிய மாட்டேங்குது. உடனே இல்லை இது பிக் பாஸ் ஹவுஸ், நான் இங்கே தான் இருந்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே திவ்யா, அப்போ பேசுங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தலைவலிக்குதுன்னு சொன்னேன், கேட்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வியானா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்ப அது ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கடைசி மூவ் பண்ணிடுறாங்க. மூவ் பண்ணோடனே திவ்யா வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பிரஜன் வராரு. பிரஜன் வந்துட்டு, ஹே என்ன வியானா நினச்சிட்டு இருக்காரு, நான் வந்து அடித்து காலி பண்ணிடுவேன், என்ன பேச்சு இதுன்னே தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து கண்டிக்காதது பிக் பாஸ் அண்ட் விஜய் சேதுபதியோட தப்பு. அது பண்ணதுனால பிரஜனோட பேச்சுக்கள் வந்து ரொம்ப எல்லமீறி போயிடுச்சு. வியானா ஒரு ஹவுஸ்மேட், நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் அவங்க இந்த வீட்டில் எல்லாருமே இப்படி தான் மாறி மாறி கேட்பாங்க. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் வந்து தலையிடுவாங்க, அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. அதுதான் பிக் பாஸ் ஹவுஸோட ஒரு இது. அதுதான் வியானாவும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வியானா பண்ணுறது தப்புன்னெலாம் நம்மளால சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட வேணால் ப்ளீஸ் எனக்கு முடியல விட்டுருங்கன்னு மட்டும் தான் சொல்லலாமே தவிர வியானாவை தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதை வந்து பிரச்சனை வந்து சொல்கிறாரு, நான் வந்து அடித்து காலி பண்ணிடுவேன், அடித்து ஏறி விட்டுருவேன், இதெல்லாம் என்ன பேச்சுன்னு தெரில. ஸோ வியானாவெல்லாம் பேசாமல் இருக்க சொல்லி இவள் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இந்த டைம் தான் கிடச்சிதா, நீங்கள் 2 பேரும் பேச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை அவர் வந்து சாஃப்டாக சொன்னாருன்னா ஓகே. ஆனால் இந்த மாதிரி வந்து த்ரெட்டனிங் டயலாக்ஸே எப்போ விட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து டெஃபினட்டாக பிரஜனுக்கு செம்ம ரைடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சாருக்கு தான் இது ஒரு நெருக்கடியான பீரியட். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லாருக்கும் டப்புன்னு பேசுகிறதுக்கு வராது, அவருக்கு தான் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.